தேர் வில் பி பிளட் பால் தாமஸ் ஆண்டர்சன் டைரக்ட் பண்ணி டேனியல் டே லூயிஸ் நடித்த இந்த படம் 2007 வெளிவந்துச்சு. இந்த படம் 1930s வெளிவந்த ஆயில் அப்படிங்கிற நாவல் பேஸ் பண்ணி வந்த படம். டேனியல் டே லூயிஸ் ஒரு தேர்ந்த மெத்தட் ஆக்டர். அவருடைய எல்லா படங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மெனக்கிட்டு ஆக்ட் பண்ணுவார். இந்த படத்தில் பர்டிகுலராக அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில், அதாவது அவர் சில்வர் மைனிங் பண்ணிகிட்டு இருக்கிற காலங்களில் அவர் தனியாக ஆக்ட் பண்ணுற சீக்வன்ஸ் நிறைய வரும். அந்த சீக்வன்ஸில் அவர் எவ்வளோ தேர்ந்த ஆக்டர்னு நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கிளைமேக்ஸில் அவருடைய காது கேட்காத பையன் கூட அவர் ஆக்ட் பண்ணுற சீன்ஸு மற்றும் ஏலிங்கிற பாஸ்டர் கூட அவர் ஆக்ட் பண்ணுற சீன்ஸும் அவர் எவ்வளவு தேர்ந்த ஆக்டர் அப்படிங்கிறத நம்மளை ரொம்ப அழகாக புரிய வச்சிடும். கதையாக பார்த்தீங்கன்னா, சில்வர் மைனிங் பண்ணிட்டு இருந்த டேனியல் கலிஃபோர்னியாவில் ஆயில் பிஸ்னஸ் நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் ஆயில் பிஸ்னஸ் பண்ணி அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு லேண்டில் நிறைய ஆயில் இருக்குதுன்னு ஒரு துப்பு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊரில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் மக்களை ஏமாற்றி அங்கே இருக்கிற ஆயில் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது தான் அந்த படத்துடைய மெயின் தீம். பட் இந்த படத்தில் நிறைய லேயர்ஸ் இருக்கும். அமெரிக்காவில் அந்த காலத்தில் கார்ப்பரேட் ஆயில் பிஸ்னஸ் டெவலப் ஆகும்போது என்னென்ன பிரச்சனைகள் மக்களுக்கு இருந்துச்சு, அதை அந்த கார்ப்பரேட் எப்படி ரூடாக ஹேண்டில் பண்ணாங்கங்கிறத பால் தாமஸ் ஆண்டர்சன் ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணியிருப்பார். பால் தாமஸ் ஆண்டர்சன்னாலே அவர் படங்களில் லோன்லினஸ், ரிக்ரெட் அப்படிங்கிற மாதிரி நிறைய சைக்காலஜிக்கல் தீம்ஸ் இருக்கும். இந்த கோர் தீம் வேறையாக இருந்தாலும் அதில் இருக்கிற சைக்காலஜிக்கல் தீம்ஸ் தான் நம்மளை அந்த படத்தை ரொம்ப உன்னிச்சு பார்க்க வைக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதரில் இருந்த அப்பா மக சென்டிமெண்ட் தான். இதே மாதிரி தீம்ஸ் அவருடைய மற்ற படங்கள்லையும், அதாவது மேக்னோலியா, பூகி நைட்ஸ், பேந்தம் த்ரெட், லிக்கோரைஸ் பீஸா அப்படிங்கிற படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அவர் படங்களில் ஸ்டெடி கேமரா, லாங் ஷாட்ஸ் நிறையா இருக்கும். ஒரு ஃப்ரேமை அதிகமான மூமெண்ட் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேயோட மற்றும் ரொம்ப எமோஷ்னல் கதையோட டைரக்ட் பண்ணும்போது அந்த சீனும் அந்த படமும் உங்கள் மனசில் ஆழமாக பதியுங்கிறது PTA, அதாவது பால் தாமஸ் ஆண்டர்சனுடைய படங்கள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவருடைய எல்லா இம்பார்ட்டன்ட் படங்களும் வரும் ரிவ்யூக்களில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஈவன் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதரும் நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போதைக்கு இந்த தேர் வில் பி பிளட் படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.